ஒரு சென்ட் வாங்குற விலைக்கு வீடே கொடுக்குறோம் நாங்க. சோ இங்க நம்ம 1 BH எவ்வளவு கொடுக்க போறோம்? 18 லட்சம் ரூபாய் 1 BH. ஓகே. டபுள் பெட்ரூம் வந்து 22 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். 22 லட்சம் ரூபாய்க்கு. இந்த சைட்ல என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க? 140 சைட் தான் இருக்கு. அது வரைக்கும் தாக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஓகே. இயர் வரைக்கும் கிரை செலவு ஃப்ரீங்க. கிரை செலவு ஃப்ரீ. எல்லாத்துக்குமே கிரை செலவு ஃப்ரீங்க. ஒரு 60000 ரூபாய் மதிப்புள்ள கிரை செலவு ஃப்ரீ. சூப்பருங்கண்ணா. சரிங்களா? ஓகே. நியூ இயர் வரைக்கும் எங்கிட்ட நீங்க சைட் வாங்குற அத்தனை பேத்துக்குமே 2 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. எங்ககிட்ட வீடு வாங்குனீங்கன்னா ஓகே கலர் டிவி உண்மையாச்சனைக்கு ஃப்ரீயா கொடுத்துறோம் நாங்க. 1 BH நீங்க கட்டுறீங்க அப்படின்னா இப்ப டைம் எவ்வளவு எடுத்துப்பீங்கண்ணா? சார் 3 மாசம் டைம். ஓகே. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிரை செலவு ஃப்ரீயா பண்ணி தரோம். கவர்மெண்ட் மானியம் வந்து 1,80,000 ரூபாய்க்கு மானியம் வாங்கி கொடுத்துறோம். இப்ப நீங்க 18 லட்சம் ரூபாய்க்கு நீங்க என்கிட்ட வீடு வாங்கினாலும் உங்களுக்கு 1,80,000 மானியம் வாங்கி தரோம். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா 16 லட்சம் ரூபாய் வீடாச்சு. எல்லா வீடுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில்லர் போட்டு தான் கட்டி கொடுக்குறீங்க. ஆமாங்க, பில்லர் பண்ணி தான் போட்டு கொடுக்குறோம். கிச்சனே பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு சின்ன பெட்ரூம் சைஸ்க்கு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, நீட்டா டைல்ஸ் எல்லாம் மேலே ஊட்டி உங்களுக்கு 2 விண்டோ வச்சிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் நல்ல தாராளமாக இருக்குங்க. அதாவது நீங்கள் கிங் சைஸ் கட்டிலே போட்டாலும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. டோர்லாம் எப்படிங்க? நல்ல குவாலிட்டி. டோர்லாம் குவாலிட்டி தானே. ஓகே. வுட் டோர் தான் வருது. ஓகே ஓகே. இப்போ வயரிங் இது எல்லாமே வந்து வாரண்டி தானா? வயரிங், பிளம்பிங், மேலே டேங்க் வைக்கிறதுல இருந்து எல்லாமே ஃபுல் ஃபினிஷ்டா கொடுக்குறோம். அட்டாச்டு பாத்ரூம் இங்க பாருங்க, 2 பெட்ரூமுக்குமே வந்து அட்டாச்டு பாத்ரூம் வந்து இருக்குங்க. சைட்ல பாத்தீங்கன்னா என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணிருக்கீங்க? இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, உள்ள என்ட்ரன்ஸ் வரும்போது பாத்துருப்பீங்க. ஆர்ச் வசதி இருக்கு. 4 வழியா நம்ம பண்ணிருக்கோம். நம்ம சைட்டுக்கு உள்ள வர என்ட்ரன்ஸ் 4 என்ட்ரன்ஸ் இருக்கு. சுத்தி பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இருக்கு. இப்போ ஒவ்வொரு சைட்டுக்கும் எப்பயும் போலயே நம்ம வந்து பைப் வசதி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. தார் ரோடு வசதி இருக்கு. ஓகே ஓகே. லாஸ்ட் டைம் வீடியோ போட்டு தீபாவளிக்கே வந்து சோல்ட் அவுட் பண்ணியாச்சுங்க. அதாவது எந்த சைட்டுன்னு சொல்லி கேக்குறீங்களா? நம்ம பல்லடம் டோல்கேட் இருக்கு பாத்தீங்களா, அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா வந்து நம்ம சைட் போட்டிருந்தோம். ஸோ அது பாத்தீங்கன்னா வந்து 10 நாள்ல சோல்ட் அவுட்டே பண்ணியாச்சு. சைட்டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. அதாவது 10,000 ரூபா இருந்தா நீங்க தாராளமாக இங்கே இடம் வாங்கிக்கலாம். 1 லட்ச ரூபா இருந்தா இங்கே வீடே வந்து வாங்கிக்கலாம் சொல்லி நம்ம போட்டிருந்தோம். அந்த சைட்டு சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. ஸோ நிறைய பேர் டேரெக்டாக வந்துட்டு இல்லை ஃபோன் கால் பண்ணி கேட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொடுக்க முடியல. ஏன்னா வந்து அவ்வளோ கால்ஸு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்தீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான சைட் வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் தலைவரே, நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கு. எப்படி இருந்துச்சு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு? சமாளிக்க முடியல அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ். ஓகேங்கண்ணா. சோ இப்போ வந்து லாஸ்ட் டைம் நம்ம விசிட்டின்னு ஒரு சைட் எடுத்திருந்தோம். பல்லடத்துக்கு முன்னாடியே வந்து எடுத்திருந்தோம். அதுக்கு பேக் சைடுல இந்த சைட் வருதுங்க. ஆமா, அந்த ஃபர்ஸ்ட்ல போட்டு நம்ம விசிட்டி போடணும் அவசியம் இல்ல. இப்போ அதுக்கு பேக் சைடு வந்து இப்ப புதுசா. ஓகேங்கண்ணா. சோ இந்த சைட் கரெக்டா எங்கனுக்குள்ள இருக்குன்னு சொல்லி இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம பல்லடம் டு கோயம்புத்தூர் பைப்பர்ஸ் வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தான் சைட். ஓகே. ஏற்கனவே ஆல்ரெடி விசிட்டின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருந்தோம். அது ஒரு 52 சைட், சின்ன சைட் தான். அது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பொங்கலூர் சைட் பேரறிஞர் அண்ணா போட்டோம். அது போட்டோன்னே நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல தீபாவளி அதுமா சரியான ரெஸ்பான்ஸ். அப்ப அது முடிஞ்சிருச்சு. அங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் இது புதுசா நம்ம லான்ச் பண்ணிருக்கீங்க. ஆனா நல்ல பெரிய சைட்டா இருக்குது. நல்ல பெரிய சைட். எவ்வளவு பிளாட் இருக்குங்க? 140 சைட் இருக்குங்க. 140. ஆமா, 140 சைட் இருக்கு. ஓகே. சோ இதெல்லாம் பிளாட் எப்படி பிரிச்சிருக்கீங்கன்னா? இது வந்து நம்ம அதே மாதிரி தாங்க சார். ஓகே. இப்போ நம்ம வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா நடுத்தர மக்களுக்கு வந்து வீடு வாங்கணும்னு ஒரு கனவுக்காக நம்ம எப்பயுமே லோ பட்ஜெட்ல மட்டும்தான் நம்ம லேண்ட் எடுக்கிறது. கண்டிப்பா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா லட்சம் இல்ல ஏதோ எல்லா பக்கமும் 5 லட்சம் ரூபாய் கம்மியா எனக்கு சென்டே இல்ல. ஒரு சென்ட் வாங்குற விலைக்கு வீடே கொடுக்குறோம் நாங்க. ஓகே. ஒரே ஒரு சென்ட் நீங்க வெளியில வாங்குறதுக்கு நாங்க வீடே கொடுக்குறோம். ஓகேங்கண்ணா. சோ இங்க நம்ம 1 BH எவ்வளவு கொடுக்க போறோம்? சரி, அதே மாதிரி தான் 18 லட்சம் ரூபாய் தான். 18 லட்சம் ரூபாய்க்கு 1 BH. ஓகே. டபுள் பெட்ரூம் வந்து 22 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். 22 லட்சம் ரூபாய்க்கு. ஆமா. சோ பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கு. நம்ம ஒரு கிளான்ஸ் பாத்துறலாம். சரிங்களா? வீடு வந்து இவங்க எப்படி எந்த அளவுக்கு குவாலிட்டியா கட்டி கொடுக்குறாங்கன்றதை நீங்க வந்து பாத்துருங்க. பக்கத்துல விசிட்டி இருக்கு. அங்கேயுமே வீடு எது சேல்க்கு இருக்குன்னு சொன்னீங்க சார்? அதெல்லாமே முடிஞ்சுங்களா? எல்லாமே கம்ப்ளீட்டா டோட்டலா முடிஞ்சிருச்சு சார். நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா கஸ்டமர் வந்து நம்ம எப்படி சொல்றது ஈஸியா நம்ம லோன் வாங்கி கொடுக்குறோம். அப்புறம் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம வீடு கட்டி கொடுக்குறனால கஸ்டமர் நிறைய லைக் பண்றாங்க சார். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு வீடு எடுக்கிறனா நீங்க எங்க போனாலும் 50 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வாங்க முடியாது. 50 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வாங்க முடியாதுன்னு ரெண்டாவது விட நீங்க லோன் பண்ண முடியாது. இன்னைக்கு யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு லோன் பண்ண மாட்டாங்க. சிபில் ப்ராப்ளம் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும். ரெண்டாவது வந்து யாருமே கரெக்டா நடந்துக்கிறது இல்ல. நம்ம வந்து லாபம் பெருசா இல்லாம மக்களுக்கு 10,000 ரூபாய்க்கு நாங்க வீடு கொடுத்துருக்கோம் சார். நீங்க நம்புவீங்களா? நீங்க நம்புவீங்க? ஏன்னா கண்டிப்பா நீங்க உங்களுக்கு தெரியும் இல்ல. லாஸ்ட் ஒருத்தவங்களுக்கு முன்பணமே இல்லாம எல்லாம் கொடுத்துருக்கேன் சார். சார் 10,000 ரூபாய்க்கு இன்னைக்கு யாருங்க சார் வாடகைக்கு வீடே கொடுக்க மாட்டாங்க. ஆமா, நம்ம சொந்த வீடு 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதுக்கு மேல என்னங்க சார் வேணும்? 10,000 ரூபாய்க்கு சொந்த வீடு கொடுத்துறீங்க. ஆமா ஆமா. ஓகேங்கண்ணா. சோ அதாவது பாத்தீங்கன்னா வந்து நம்ம சொல்றதுல ஒரு பாக்குறதுக்கு ஒரு காமெடியா இருக்கும், ஜோக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க கால் பண்ணி பாருங்க, இல்ல டைரக்டா வந்து பாருங்க. ப்ரூஃப் பண்ணியே காமிச்சிருவாரு. சரிங்களா? ப்ரூஃப் பண்ணியே காமிச்சிருக்கேங்க சார். காமிச்சிருக்காங்க. ஆல்ரெடி புதுசா பாக்குறவங்க வந்து தெரியாதுங்க, ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, புதுசா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க சொல்லி பாப்பாங்க. கண்டிப்பா டைரக்டா வந்து பாருங்க. கண்டிப்பா என்ன வீடியோல சொல்றோமோ அதான் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த சைட்ல என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க? இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா
ஆல்ரெடி நிறைய ஆஃபர் கொடுத்துருக்கோம். அந்த சைட்ல எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சைட்ல நீங்க ஆஃபர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூ இயர் வரைக்கும், ஓகே, அதாவது 2 மாசம் இந்த சைட் 140 சைட் தான் இருக்கு. அது வரைக்கும் தாக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஆனா நியூ இயர் வரைக்கும் கிரைய செலவு ஃப்ரீங்க. கிரைய செலவு ஃப்ரீ, எல்லாத்துக்குமே கிரைய செலவு ஃப்ரீங்க. ஒரு 60,000 ரூபாய் மதிப்புள்ள கிரைய செலவு ஃப்ரீ. சூப்பருங்கண்ணா. சரிங்களா? நியூ இயர் வரைக்கும் எங்கிட்ட நீங்க சைட் வாங்குற அத்தனை பேத்துக்குமே 2 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. 2 கிராம்ல 2 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஓகே, ஆமா. அது போக நீங்க எங்க கிட்ட வீடு வாங்குனீங்கன்னா கலர் டிவி புண்ணியாச்சனைக்கு ஃப்ரீயா கொடுத்துறோம் நாங்க. இங்க பாருங்க, ஆஃபரை அள்ளி கொடுக்குறாருங்க. ஸோ மழை வர்ற மாதிரி இருக்கு. ஆனா மழை வர்றதுக்கு முன்னாடி இவர் வந்து மழை மாதிரி பொழிஞ்சிட்டு இருக்காரு இங்க ஆஃபரை. சரிங்களா? ஸோ அதாவது கிரைய செலவு ஃப்ரீ, மண்ணும் கொடுத்து பொண்ணும் கொடுக்குற மாதிரி. ஸோ எல்லா சைட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 2 கிராம்ன்ற கோல்டு வந்து கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் நல்லா வந்து ஜம்முன்னு உட்காந்து டிவி பார்க்குற மாதிரி நம்ம வந்து தாய்மார்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கலர்ஃபுல்லான டிவி கொடுத்துட்றாங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? சைட்டோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1 BH நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா இப்போ டைம் எவ்வளோ எடுத்துப்பீங்கண்ணா? சார் 3 மாதம் டைம். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரைய செலவு ஃப்ரீயாக பண்ணி தரோம். கவர்மெண்ட் மானியம் வந்து 1,80,000 ரூபாய்க்கு மானியம் வாங்கி கொடுத்துறோம். இப்போ நீங்க 18 லட்சம் ரூபாய்க்கு நீங்க என்கிட்ட வீடு வாங்கினாலும் உங்களுக்கு 1,80,000 மானியம் வாங்கி தரோம். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா 16 லட்சம் ரூபாய் வீடாச்சு. ஆமா ஆமா, 16 லட்சம் ரூபாய். இப்ப நீங்க வீட்டு வாடகை சாதாரணமா நீங்க ஒரு 10,000 கொடுக்குறீங்க, கூட ஒரு 5,000 6,000 போட்டா சொந்த வீடுங்க. ஆமா, எப்படிங்க? அதாவது கஸ்டமருக்கு வந்து நம்ம ஈஸியா வீடு கொடுக்கறதுனால டக்கு டக்குன்னு ரீச் ஆயிருது. இப்ப நீங்க கோயம்புத்தூரோ திருப்பூரோ இங்க ஒண்ணும் இல்லைங்க, பக்கத்துல 1 கிலோமீட்டர் லட்சுமில நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு சென்ட் 15 லட்சம் ரூபாய். எங்க கிட்ட நிறைய கஸ்டமர் நீங்க எப்படிங்க அதெல்லாம் நீங்க சாதனை படுத்துக்கீங்க. நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கு, நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வரவேற்பு இருக்கு. ஏன்னா லோ பட்ஜெட் யாருமே கொடுக்கல இல்லைங்க. கண்டிப்பா கண்டிப்பா, நீங்களே எத்தனையோ வீடியோ போட்டிருப்பீங்க. கண்டிப்பா. ரெண்டாவது செம்மன் பூமியாவும் இருக்குது. ஆமா, இது டவுனுக்குள்ளே இருக்குங்க. அதான் மெயின் ரோட்ல இருந்து பைபர்ஸ்ல இருந்து கோயம்புத்தூர் மெயின் ரோட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தான் நம்ம சைட்டாவே. ஓகே ஓகே. ஆமா, தண்ணி வந்து உங்களுக்கு வண்டி பஸ் எல்லாம் போகக்கூடிய வழி, மினி பஸ் எல்லாம் இருக்கு முன்னாடியே இருக்குங்க. பஸ் கவர்மெண்ட் பஸ் கோயம்புத்தூர்க்கே பஸ் இருக்கு. இங்க இருந்து ஒரு டேங்க் இங்க இருந்து இருக்கு முன்னாடி இருக்குங்க. ஓகே ஓகேங்க. சோ லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம சுபாக்கா கூடயே இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடு இருக்குங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி கட்டியிருக்காங்கன்றத நம்ம வந்து பார்த்துடலாம். அதாவது இவங்க கட்டி கொடுத்தது, நீங்கள் கட்டி கொடுத்தது. ஓகே. ஸோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேட்டு பார்க்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பில்லர் போட்டிருக்காங்க. எல்லா சைட்டுலேயும் எல்லா வீடுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பில்லர் போட்டு தான் கட்டி கொடுக்குறீங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ பிரிக்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்க? செங்கலா? அது வந்து இப்போ பட்ஜெட் வீடாக போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹாலா பிளாக் இருக்குது, செங்கல் இருக்குது இல்லைங்களா? அவங்க கஸ்டமைஸ் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இது 2 BH வீடுங்களா? ஆமாங்க, 2 BH. ஓகே ஓகே. ஸோ கஸ்டமைஸ் தான். நீங்கள் வந்து இப்போ 3 சென்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 2 சென்ட்டுக்கு மேலே வந்து வீடு கட்டினாலும் கட்டி கொடுக்குறாங்க. அந்த பட்ஜெட் தகுந்த எக்ஸஸாக கேட்குறவங்களுக்கு அதோட காஸ்ட் மட்டும் எக்ஸஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படி உள்ளே போவாங்க. ஸோ உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒர்க்கு போயிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் இதெல்லாம் போயிட்டு இருக்குதுங்க. உள்ளே வாங்க, இங்கே பாருங்கள் ஹால் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி. ஸோ சூப்பராக டைல்ஸ் வந்து போட்டுருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே கஸ்டமைஸுங்களா? ஆமாங்க. இப்போ பட்ஜெட் ஹவுஸாக எடுக்கிறோன்னா நம்மளோட இதில் மைண்ட் செட்டில் பண்ணுறது கிடையாது. சரி சரி. கஸ்டமைஸுக்கு எந்த மாதிரி வேணுமோ அவங்க என்ன மாடல் விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்து. சரி சரிங்க. ஸோ அப்படியே வந்து இங்கே நேராக வந்து கிச்சன் இருக்குங்க. இங்கே பாருங்கள், கிச்சனே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு சின்ன பெட்ரூம் சைஸ்க்கு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, நீட்டாக டைல்ஸ் எல்லாம் மேலே ஊட்டி உங்களுக்கு 2 விண்டோ வச்சுருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு இங்கே வந்து செல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலேயே லாஃப்ட் ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினானது உங்களுக்கு இங்கே பாருங்கள், பூஜாவுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக செக்ஷன் ஒதுக்கியாச்சு. சரிங்களா? ஏன்னா வந்து நிறைய பேர் பூஜா டேபிள்லாம் வாங்கியிருப்பீங்க, அதெல்லாம் வேண்டாங்க. பாருங்கள் சூப்பராக அதுக்குன்னு ஸ்பேஸ் ஒதுக்கியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எது மாஸ்டர் பெட்ரூம்? இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். ஓகேவாங்க. மாஸ்டர் பெட்ரூம் நல்ல தாராளமாக இருக்குங்க. அதாவது நீங்கள் கிங் சைஸ் கட்டிலே போட்டாலும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் வந்து வார்ட்ரோப் வச்சுக்கலாம், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்து வச்சுக்கலாம். ஸோ மேலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுமாதிரி டோர்லாம் எப்படிங்க? நல்ல குவாலிட்டி? டோர்லாம் குவாலிட்டி தாங்க. ஓகே. வுட் டோர் தான் வருது. ஓகே ஓகே. இப்போ ஒயரிங் இது எல்லாமே வந்து வாரண்டி தானா? ஒயரிங், பிளம்பிங், மேலே டேங்க் வைக்கிறதுல இருந்து எல்லாமே ஃபுல் ஃபினிஷ்டாக கொடுக்குறோம். ஓகே ஓகே. எல்லாமே வாரண்டி ஐட்டம் தான் போட்டு கொடுக்குறோம். ஆமாங்க. ஓகே ஓகே. ஸோ அப்படி இங்கே வாங்க. இது வந்து அடிஷ்னல் பெட்ரூம். ஆமாங்க. ஸோ இங்கே வந்து இந்த ஒர்க் போயிட்டு இருக்கனால அந்த பொருளுங்கள்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ப்ளஸ் மேலேயுமே உங்களுக்கு வந்து லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் இங்கே பாருங்க, 2 பெட்ரூமுக்குமே வந்து அட்டாச்சு பாத்ரூம் வந்து இருக்குங்க. வெளியவும் ஒரு பாத்ரூம் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க காமிக்கிறேன். ஸோ வெளியே வந்து உங்களுக்கு
ஸ்டேர் கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாத்ரூம் வந்து இங்கே இருக்குங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் மாடிக்கு போகணும் அப்படின்னாலும் ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 2 BH தான், பட் வந்து இடத்தோட அளவு வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ கஸ்டமர் கேட்டதுனால கொஞ்சம் தாராளமாக வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 1 BH பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சொன்ன மாதிரி 18 லட்ச ரூபா ப்ளஸ் மானியம் போக உங்களுக்கு 16.25 அவ்வளோதான் வரும். சரிங்களா? 16.25 லட்ச ரூபா தான் வரும். அதே மாதிரி 22 லட்ச ரூபாய்க்கு நம்ம 2 BH சொன்னோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1.25 லட்ச ரூபா போக வெறும் 7,25,000 அந்த சம்திங் தான் வந்து உங்களுக்கு வந்து வருங்க. சரிங்களா? ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுமே வந்து நீங்கள் லைவாக வந்து பார்க்கலாம். இப்போ வீடு கட்டுறாங்க அப்படின்றப்போ வந்து பேஸ்மெண்ட் போகிறதுலேருந்து எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இங்கே லோன் ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்துருங்க. எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா? இது புதுசா ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, நீங்க ஆல்ரெடி நம்ம வீடியோ எடுத்துருக்கீங்க. இப்போ கேஷ் சேலரி வாங்குறவங்களுக்கும் பண்ணி கொடுக்குறோம். கேஷ் சேலரி வாங்குறவங்களும் பண்றோம். ஹேண்ட் கேஷ், நம்ம அக்கவுண்ட் சேலரி, எந்த பர்சனா தள்ளுவண்டி கடை, பெட்டி கடை, யார் எந்த ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு லோன் போட்டு கொடுத்துட்றாங்க. சார் சொன்ன மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 10,000 நீங்கள் வாடகை கொடுக்குறீங்கிறப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 5,000. சரிங்களா? அழகாக வந்து உங்களுக்கு சொந்த வீடாக போச்சு. எங்கே அணி அடித்தாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. கார் வீட்டு வாசல் நிப்பாட்டினா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்ம வீடு. சரிங்களா? மேலே வேணா ஒரு ஃப்ளோரை கட்டி நீங்கள் வாடகைக்கு விடலாம். சரிங்களா? உங்களுடைய சாய்ஸ் தான். சைட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணிருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. உள்ள என்ட்ரன்ஸ் வரும்போது பார்த்துருப்பீங்க. ஆர்ச் வசதி இருக்கு. 4 வழியா நம்ம பண்ணிருக்கோம். நம்ம சைட்டுக்குள்ள வர என்ட்ரன்ஸ் 4 என்ட்ரன்ஸ் இருக்கு. சுத்தி பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இருக்கு. இப்போ ஒவ்வொரு சைட்டுக்கும் எப்பயும் போலயே நம்ம வந்து பைப் வசதி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தார் ரோடு வசதி இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காரணம்பேட்டைக்கு அடுத்து கோயம்புத்தூர் பைபாஸ் லட்சுமில இருந்து 1 கிலோமீட்டர் தான் சார் இருக்கு. சரி சரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுத்தி எல்லாமே இருக்கு. எல்லாமே கம்பெனி இருக்கு, ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா சுத்தி குடியிருப்பு இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம லட்சுமியில பாத்தீங்கன்னா ஒரு 15 லட்சத்துல 20 லட்சம் ரூபாய் ஒரு சென்ட் விலை சொல்றாங்க. இப்ப நீங்க கஷ்டப்பட்டு நீங்க இடத்த கூட வாங்கிட்டு வைங்களேன், அது லோன் எப்படி போடுறது, வீடு எப்படி கட்டுறது, நம்ம குடியிருக்குது அப்படின்லாம் நிறைய யோசிப்பாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம 10,000 முன்பணம் வாங்குறோம். சரிங்க சார். இப்ப வந்து நீங்க ஒரு வீடு சாதாரணமா வந்து ஒரு 10,000 நீங்க வாடகை கொடுக்குறீங்க, கூட ஒரு 5,000 ரூபாய் நீங்க போட்டீங்க அப்படின்னா சொந்த வீட்டுல இருக்கலாம். நீங்க யாருக்கும் ஹவுஸ் ஓனருக்கு பயப்பட வேண்டியது இல்ல, யாருக்குமே நீங்க பயப்பட வேண்டியது இல்ல. சொந்த வீடு உங்க பசங்க பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சேமிப்பாயிரும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு வாடகை ஒரு 10,000 கொடுக்கணுங்களா கரண்ட் பிள்ளை, அது என்ன பாத்தீங்கன்னா ஒரு 15,000-16,000 நம்ம வந்துருக்கோம் ஆவரேஜ் செலவு. அந்த இதை வந்து நீங்க நம்ம பேங்க் டியூவா நீங்க கட்டினீங்க அப்படின்னா வீடு சொந்த வீடாயிருது. இது நாளுக்கு நாள் உங்களுக்கு லேண்டு பெருசாயிட்டு இருக்குங்க. வீடும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட் ஏறிட்டே தானே இருக்கு. கண்டிப்பா. அப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்குள்ள நீங்க கடனை கட்டி முடிச்சிடலாம். முடிச்சுட்டு உங்க சொந்த வீடாயிரு, யாருமே கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்க. கண்டிப்பா. இது ஒரு ஈஸியான, எப்படி சொல்றதுன்னா ஒரு நடத்துற மக்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஈஸியான நல்ல ஒரு ரொம்ப நாள் கனவு வந்து நீங்க நிறைவேற்றிக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்குங்க சார். இப்ப இந்த பட்ஜெட்ல குறைஞ்ச விலையில வீடு யாரும் தரலைங்க சார். கண்டிப்பா. நியர்பை வந்து இந்த பட்ஜெட்ல யாரும் கொடுக்கல. நம்ம தான் வந்து எப்படி சொல்றோம்னா ஒரு மக்களுக்கு ஒரு சேவை மாதிரி நம்ம அதிக லாபம் இல்லாம நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். இப்ப நீங்க உங்களுக்கு கஸ்டமர் நீங்க எல்லாருமே விளம்பரம் போடுறாங்க, நம்ம நம்பர் தான் நம்ப வேணாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்ப ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பண்ண வீட்டுக்கு நீங்க வந்து என்கொயரி பண்ணுங்க. கஸ்டமர்ட்ட நம்ம திருப்தியா பண்ணி கொடுத்துருக்கோமா இல்லையா அப்படின்னு நம்ம வீடு வாங்குறவங்க வந்து எல்லாமே என்கொயரி பண்ணுவாங்க. சப்போஸ் நாங்களே கூட்டு போறோம், நாங்க பண்ண லேஅவுட் காமிக்கிறோம், இப்ப ஆல்ரெடி 2 க்ளோஸ் பண்ணிருக்கோம், அவங்ககிட்டே நீங்க வந்து கஸ்டமர்ட்ட கேளுங்க. நீங்க எப்படிங்க நல்லா கட்டி கொடுத்துருக்காரா, இல்ல இவங்க பேசி எப்படி வீடியோக்காக போடுறாங்களா அப்படின்னு நீங்க வந்து என்கொயரி பண்ணிட்டு அப்ப நீங்க எங்கிட்ட வரலாம். நீங்க ஓகே. இந்த சைட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி போட்ட விசிட்டின்ற சைட்டு வந்து இருக்குங்க. அந்த சைட்டில் எல்லாமே முடிஞ்சு நீங்கள் நேரில் வந்து பாருங்க. ஸோ இந்த சைட்டும் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும்னு நான் திரும்பியும் சொல்லிக்கிறேன். ஆனால் சீக்கிரம் முடிஞ்சிருவாங்க, சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க. ஸோ 1.5 சென்ட்லேருந்து இங்கே வந்து பிளாட் வந்து இருக்குது. நீங்கள் வந்து 1 BHலேருந்து 2 BHலேருந்து 3 BH கேட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து உங்கள் பட்ஜெட்லேயே வந்து கட்டி கொடுத்துறாங்க. மிஸ் பண்ணாமல் டிஸ்பிளே இருக்கிற நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ இன்னொரு மீட் பண்ணுறது தமிழ்வாகர். பாய்.